பிப்ரவரி 17, 1962 அன்று தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட போது 139 இடங்களில் வென்று காங்கிரஸ் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. திமுக கூட்டணி 50 இடங்களில் மட்டுமே வெல்ல முடிந்தது. அதிர்ச்சியாக அண்ணாவும் தோல்வியை தழுவினார். 1962 வெளியான ஒரு நாளிதழ் காங்கிரசின் வெற்றியை சிவாஜியின் உழைப்பு என குறிப்பிட்டது. காங்கிரஸ் கட்சியை கோட்டையேற வைத்ததில் நடிகர் திலகத்தின் பங்கு அபரிதமானது. இந்த தேர்தலில் நடிகர் திலகத்தின் பங்கு என்ன தெரிந்து கொள்ள வாருங்கள், இந்த வீடியோவுக்குள் போகலாம். வ.உ.சி. அவர்கள் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த தலைவர் என்பதால் அவரின் வரலாற்றை படமாக எடுக்கும்போது எந்தவித தவறான தகவலும் இடம்பெற்று விடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தது படக்குழு. படத்தில் நடித்த ஒவ்வொரு நடிகர்களும் பாத்திரமாகவே மாறியிருந்தனர். காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் கொள்கைகளையும் தியாகத்தையும் மக்களுக்கு கொண்டு போகும் அற்புத படமாக விளங்கிய கப்பலோட்டிய தமிழனை காங்கிரஸ் கண்டுகொள்ளவில்லை என்பது வேதனையின் உச்சம். நடைபெற இருந்த சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக திரும்ப இருந்த வாக்கு வங்கியை காங்கிரஸ் பக்கம் திருப்பிய கப்பலோட்டிய தமிழன் படத்தை பார்த்து திமுக பயந்தது. காங்கிரஸ் மெத்தனத்தில் கோட்டை விட்டது. வ.உ.சி. அவர்களை கடைசி காலத்தில் கேட்பாரற்று விட்டது போல காங்கிரசுக்காக வந்த படத்தை காங்கிரஸ் கேட்பாரற்று விட்டது. தமிழகத்தை ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் அரசு கப்பலோட்டிய தமிழன் படத்திற்கு வரி விலக்கு அளிக்கும் என அனைவரும் எதிர்பார்த்தார்கள். வரி விலக்கு அளிக்க வேண்டிய படம் என்று தெரிந்திருந்தும் சிபிடன் காதில் ஊதிய சங்கு போலவே இருந்தது. காங்கிரசின் இதுபோன்ற மெத்தனங்கள் தான் அதன் வாக்கு விழுக்காடு 4% என சரிந்தது. கப்பலோட்டிய தமிழன் படத்திற்கு காங்கிரஸ் வழங்காத வரி விலக்கை 1967 ஆட்சியை கைப்பற்றிய திமுக அளித்தது. நமது நாட்டின் விடுதலைக்காக நமது முன்னோர்கள் எவ்வளவு குருதியை சிந்தி துன்பப்பட்டார்கள் என்பதை ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பணியை கப்பலோட்டிய தமிழன் போன்ற படங்களின் மூலம்தான் செய்ய முடியும் என குறிப்பிட்டு வரி விலக்கை அளித்தது திமுக அரசு. தன்னுடைய படத்திற்கு காங்கிரஸ் அரசானது வரி விலக்கு அளிக்காதது குறித்து சிவாஜிக்கு வருத்தம் என்றாலும் காமராஜர் மேல் கொண்ட பற்றினம் எதை பற்றியும் கவலைப்படாமல் காங்கிரஸ் கொடியை தனது உயிராக போற்றினார். சிவாஜி கணேசன் சட்டமன்ற தேர்தல் அறிவிப்புக்கு முன் பிரச்சாரத்தில் முழு மூச்சுடன் இறங்கிய சிவாஜி ஒவ்வொரு சிறிய கிராமங்களுக்கும் காங்கிரஸ் கட்சிக்காக பிரச்சாரம் செய்தார். முத்தூர் ராமலிங்க தேவரை முதுகுளத்தூர் கலவர வழக்கில் காமராஜரின் அரசு கைது செய்ததால் தேவர் சமூகத்தினர் காங்கிரஸ் ஆட்சி மீது ஆத்திரம் கொண்டிருந்தனர். தேவர் சமூக மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் காங்கிரஸ் என்ற பெயரை தப்பி தவறி கூட உச்சரித்தாலும் தர்ம அடிதான் கிடைக்கும். அந்த அளவுக்கு அந்த மக்கள் மத்தியில் காங்கிரஸ் துடைத்திரிக்கப்பட்டது. காங்கிரஸ் கொடியோடு தேவர் சமூக மக்கள் வசிக்கும் பகுதிகளில் பரப்புரை செய்ய போனார் சிவாஜி. காங்கிரஸ் மீது தேவரின மக்கள் கொண்ட வெறுப்பு சிவாஜியின் மீதும் திரும்பியது. வேல்கம்பு, வீச்செறிவாள் என ஆயுதங்களை கொண்டு சிவாஜியை தாக்கினார்கள். சிவாஜி சென்ற வாகனம் அடித்து நொறுக்கப்பட்டது. ஆனாலும் சிவாஜி காங்கிரஸ் கொடியை தனது காரிலிருந்து கலற்றாமலே தேவர் சமூக மக்கள் வசிக்கும் பகுதிகளில் சென்று பிரச்சாரம் செய்தார். தேவர் சமுதாய மக்களின் ஒரு பிரிவினர் சிவாஜி மேல் தனிப்பட்ட பாசம் கொண்டிருந்ததால் சிவாஜியின் வாகனத்திற்கு முன்பு பாதுகாப்புக்கு சென்றார்கள். இன்று காங்கிரஸ் என்று மாறுதட்டும் எந்த தலைவரும் காங்கிரஸ் கட்சி மீது கோபத்தில் இருந்த தேவர் சமூக மக்கள் வசிக்கும் பகுதிக்கு சென்றவர் யாரேனும் உண்டா என்றால் பூஜ்யம்தான் பதில். கல்லெறியையும் அறிவால் வெட்டையும் வேல்கம்பு தாக்குதலையும் எதிர்கொண்டு காங்கிரசுக்காக உழைத்த ஒரே தலைவர் சிவாஜி மட்டும்தான். காங்கிரஸ் கொடி மெல்ல மெல்ல தேவர் சமூக மக்கள் வசிக்கும் பகுதிகளில் மீண்டும் பறக்க தொடங்கியது. காமராஜரோ, கக்கனோ, சி. சுப்பிரமணியமோ, லூர்து அம்மாவோ அதற்கு காரணமல்ல. சிவாஜி என்ற தனி ஒரு மனிதன் மட்டுமே காரணம். கப்பலோட்டிய தமிழன் திரைப்படம் வெளியான சில மாதங்களில் தமிழக சட்டமன்ற தேர்தல் வந்தது. குலக்கல்வி திட்டத்தால் அரசியலில் இருந்து ஒதுக்கப்பட்டு இருந்த ராஜாஜி அந்த தேர்தலில் தனிக்கட்சி கண்டு களத்தில் குதித்தார். சுதந்திரா கட்சி என்ற பெயரில் ராஜாஜி நிறுவிய கட்சிக்கு என்.ஜி. ரங்கா தலைவர் ஆனார். ஏழை மக்களின் பிரச்சனைகள் மையப்படுத்தியே அரசியல் இயக்கங்கள் தோன்றியிருக்கின்றன. ஆனால் ராஜாஜி சுதந்திரா கட்சியை நில பிரபுகளுக்கும் முதலாளிகளுக்கும் வேண்டி தொடங்கி இருப்பதாக அறிவித்தது. இந்த அறிவிப்பை கேட்ட எல்லோருக்கும் வாயை பிளந்தார்கள். ஆனால் ராஜாஜி அவைகளை சட்டை செய்யவில்லை. காமராஜரை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ராஜாஜி திமுகவுடன் தனது கட்சி கூட்டணி அமைக்கும் என அறிவித்து காங்கிரசின் வயிற்றில் புலியை கரைத்தார்.
திமுகவுக்கு ராஜாஜி அளித்த திடீர் ஆதரவு திமுக தலைவர்களை இரட்டிப்பு மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. சுதந்திரா கட்சியில் அங்கம் வைக்கும் பணக்காரர்கள் தேர்தல் செலவுக்கு கணிசமான தொகையை நன்கொடையாக தருவார்கள் என திமுக கணக்கிட்டது. காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக ராஜாஜி அமைத்த வியூகம் காமராஜரை சற்று யோசிக்க வைத்தது. திமுகவின் வேகத்தோடு ராஜாஜியின் விவேகமும் சேர்ந்தால் அது காங்கிரஸ் கட்சியின் வெற்றியை பாதிக்குமோ என பயந்தார். ஆனாலும் கடந்த ஆட்சியில் மக்களுக்கு செய்த நல்ல திட்டங்களுக்காக மக்கள் கைவிட மாட்டார்கள் என காமராஜர் நம்பினார். காமராஜருக்கு எதிராக ராஜாஜி எழுப்பிய ராஜதந்திரம் பெரியாரை ஆத்திரம் கொள்ள வைத்தது. சாதி அடிப்படையில் தன் எண்ணங்களை வெளிப்படுத்தும் ராஜாஜியின் வளர்ச்சியை தமிழ் மண்ணில் அனுமதிக்க முடியாது என்ற முழக்கத்துடன் காமராஜருக்கு ஆதரவளித்தார் பெரியார். திராவிட இயக்க தோழர்களை காங்கிரஸ் வெற்றிக்கு பாடுபடும்படி கேட்டுக்கொண்டார். காங்கிரஸ் பேரியக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்ட பின் சந்திக்கும் முதல் தேர்தல் என்பதால் சிவாஜி தனது மன்ற பிள்ளைகளை தேர்தல் பணி செய்ய களத்தில் இறக்கிவிட்டார். சிவாஜியை நம்பி பல வேட்பாளர்கள் தவம் இருந்தனர். சிவாஜி ஒருமுறை தங்கள் தொகுதியில் பிரச்சாரம் செய்தால் போதும், வெற்றி உறுதியாகிவிடும் என நம்பினார்கள். வேறு எந்த தலைவரையும் தேடி அவர்கள் ஓடவில்லை. தமிழகத்தில் காங்கிரஸ் என்றால் காமராஜர், சிவாஜி என்ற இரண்டில் மட்டுமே அடக்கம் என்பது அவர்களுக்கு தெரியும். சிவாஜி பெட்டி நிறைய தனது சொந்த பணத்தை எடுத்துக்கொண்டு காரில் ஒவ்வொரு சிறிய கிராமமாக பிரச்சாரம் செய்தார். சிவாஜி சென்ற இடமெல்லாம் கூட்டம் அலை மோதியது. போட்டியிட்ட பெரும்பாலான காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு முடிந்தளவு நிதியையும் அள்ளி கொடுத்தார். சிவாஜியிடம் நிதி பெறாத காங்கிரஸ் வேட்பாளர்கள் மிக குறைவு என்பதே உண்மை. ஒவ்வொரு மாவட்டமாக பிரச்சாரம் செய்துவிட்டு சிவாஜி திண்டுக்கல் வரும்போது அவருடைய தொண்டை புண்ணாகி பேச முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார். மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டு சிவாஜி அந்த வழியோடு மறுநாளும் பிரச்சாரம் தொடர்ந்து செய்தார். தனது உடல், பொருள், ஆவி என அனைத்தையும் காங்கிரஸ் கட்சிக்காக செலவிட்ட சிவாஜியை தலைவராக பார்க்க காங்கிரஸ் தவறிவிட்டது. காமராஜரின் தொண்டன் என்ற ஒற்றை சொல்லிற்குள் அவரை சுருக்கிக் கொண்டு அரசியலை கச்சிதமாக செய்தது. 1962 சட்டமன்ற தேர்தலில் அண்ணா காஞ்சிபுரத்தில் போட்டியிட்டார். அவரை எதிர்த்து காங்கிரஸ் சார்பில் பஸ் முதலாளி நடேச முதலியார் களத்தில் நின்றார். தனது மானசீக குருவான அண்ணா போட்டியிட்ட காஞ்சிபுரம் தொகுதியில் சிவாஜி பிரச்சாரம் செய்யவில்லை. மனித நேயமும் செய்நன்றி மறவா குணமும் சிவாஜியிடம் இருந்ததால் தான் அவர் மற்றவர்கள் மத்தியில் தனித்து தெரிந்தார். சிவாஜியின் அரசியல் பயணங்கள் பற்றிய நிகழ்வுகளை எல்லா பத்திரிகைகளும் மூடி மறைத்து அவரை ஒரு நடிகராகவே முன்னிலைப்படுத்தி முனைந்து வந்தன. சிவாஜி பிரச்சாரம் செய்த இடங்களில் எல்லாம் தாய்மார்களும் பெருமளவு திரண்டு நின்று வரவேற்பு கொடுத்தார்கள். தங்கள் குழந்தைகளை சிவாஜி கையில் கொடுத்து பெயர் சூட்டச் சொன்னார்கள். பெரும்பாலான ஆண் குழந்தைகளுக்கு காமராஜ் என்ற பெயரை சூட்டினார். பெண் குழந்தைகளுக்கு சாந்தி என்ற பெயர் முதலிடம் பிடித்தது. சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது ஆட்சியை பிடித்து விடலாம் என்று முழுமையாக நம்பிக்கொண்டிருந்த திமுகவுக்கு சிவாஜியின் பிரச்சாரம் பெரும் தலைவலியை கொடுத்தது. திமுகவை நோக்கி திரும்பிய இளைஞர்கள் சிவாஜியால் கவரப்பட்டு காங்கிரஸ் அனுதாபியானார்கள். பிப்ரவரி 17, 1962 அன்று தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டது. 139 இடங்களில் வென்று காங்கிரஸ் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. திமுக கூட்டணி 50 இடங்களில் மட்டுமே வெல்ல முடிந்தது. அதிர்ச்சியாக அண்ணாவும் தோல்வியை தழுவினார். 1962 வெளியான ஒரு நாளிதழ் காங்கிரசின் வெற்றியை சிவாஜியின் உழைப்பு என குறிப்பிட்டது. காங்கிரஸ் கட்சியை கோட்டையேற வைத்த பெருமைகளில் சிவாஜியின் பங்கும் மிக 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 அதிகம்.